அதில் தான் பார்த்தீங்கன்னா என்னடா அது அந்த ஊர்லேருந்து ஸ்டாலின் வந்து இங்கே பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாருன்றது வந்து மோடிக்கு உறுத்தியிருக்கு. மோடிக்கு உறுத்தினால்தான் அங்கே போய் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பேசுகிறாரு, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பீகாரிகளை துன்புறுத்துகிறது அப்படின்றத ஒரு தேர்தல் பரப்புரையில் பிரதமராக இருந்து பேசுகிறாரு. இதை காங்கிரஸ் கட்சி வந்து முன்னெடுத்து ஒரு பிரதமராக அரசியலமைப்பு சட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் தேர்தல் பரப்புரை என்ற பெயரில் தேர்தல் நன்னடத்தை விதிகளுக்கு மாறாக இரண்டு மாநிலங்களுக்கு மத்தியில், இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில், இரண்டு தரப்பு மக்களுக்கு இடையில் பகை உணர்ச்சியை ஊட்டுவதாக செய்கின்ற தேர்தல் பிரச்சாரத்தை செய்வதன் மூலமாக நரேந்திர மோடியினுடைய பிரச்சாரத்தை தடை செய்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு உதாரணம் இருக்கு. ஒரிசாவில் நடந்த தேர்தலில் போய் அங்கே இருக்கிற ரத்தன் பந்தரோட சாவியை வந்து பாண்டியன் எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டில் பதிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு 7-8 கோடி தமிழர்களை திருடர்களாக அடையாளம் காட்டிய பெருமையும் வந்து மோடிக்கு உண்டு. இந்த மோடியை தமிழ்நாட்டில் தூக்கிட்டாலே தமிழிசை, வானதி சீனிவாசன், நயனா நாகேந்திரன் போன்றவர்களெல்லாம் வெட்கப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு கட்சியில் இருக்கிறதுக்காக உன்னுடைய சொந்த மக்களை திருடன் என்று சொல்வதற்கும் துன்புறுத்துகிறார்கள் என்று சொல்வதற்கும் திமுக காரம் தான் துன்புறுத்துறான்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா பல தொலைக்காட்சிகளில் தங்கள் முகத்தை காட்டாத பல பீகார் வாசிகள் தமிழ்நாட்டில் தான் நாங்கள் ரொம்ப சௌரியமாகவும் சந்தோஷமாகவும் வந்துட்டு இருக்கேன்னு பேட்டி கொடுத்துட்டான். அப்போ மோடிக்கு என்ன உறுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து தன்னுடைய ஆளுமையை பரப்பி கொண்டிருந்த ஸ்டாலின் வந்து இன்னைக்கு பீகார் வரைக்கும் வந்துட்டாரு. வந்து இறங்கி போகிற இடத்துல வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. அதுவும் வந்து தமிழில் பேசுகிறாரு. அதை மொழிபெயர்த்து பேசும்போது அந்த மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் எப்படி வருதுன்றது தமிழ்நாட்டில் வந்து கஜினி முகமது மாதிரி முட்டி முட்டி நடக்கலன்ற ஆத்திரத்தை கொண்டு போய் பீகாரில் திமுகவிற்கு எதிரான வன்மத்தை வந்து அவர் பரப்பியிருந்தா பரவாயில்ல. திமுக என்று சொல்வதன் மூலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை சொல்வதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் வந்து ஒரு கை காட்டுறார். இது ரொம்ப நியாயமா சட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா கோவாரண்டோன்னு சொல்லுவாங்க. இவர் எந்த தகுதியினுடைய அடிப்படையில் இவர் பிரதமராக இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட ஒரு பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்திற்கு செல்லுகின்ற பொழுதும் ஒரு மாநில மக்களை கீர்த்தனமாக பேசுவதும், இது வந்து நீங்க வந்து பீகார் மட்டும் இந்த வாட்டி பேசலவர், பஞ்சாபை பத்தி பேசினார். பஞ்சாப்ல வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதே அங்க வந்து பீகாரிகளுக்கு எதிராக இருந்தாங்கன்னு சொன்னார். உத்தவ் தாக்கரே பத்தி நீங்க படிக்கணும். உத்தவ் தாக்கரே வந்து கட்சி ஆரம்பிச்சு சிவசேனா ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பிகாரி ஏக் சமார் ஏதோ ஒன்று சொல்வார். அதாவது ஒரு பிகாரி 100 நோய்களுக்கு சமம் உத்தவ் தாக்கரே பேசியிருக்காரு.